எங்க ஊர்ல சட்டில குடுக்கிற மீன் சட்டி சோறு, நான்வெஜ் சட்டி சோறுலாம் இந்த ஸ்பாட்ல ட்ரை பண்ணிருந்தேன். இது நேத்து எடுத்த என்னோட ரேண்டமான குட்டி vlog. என்ன ஏதுங்கறத நான் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. காலையில எந்திரிச்சு கிளம்பி ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பைஸுக்கும் செஸ்ட்டுக்கும் தரமா ஒர்க் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 10 மணி போல ரெடி ஆகி கிளம்பி வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா சைட்டுக்கு போயிட்டேன். சைட்ல நமக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு வாட்சிங்க போட்டு நம்ம கிளைண்ட் கூட ஒரு டிஸ்கஷனையும் பண்ணிட்டு அங்கேயே பக்கத்துல ஐயங்கார் பேக்கரி இருக்கு, அங்க போய் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை குடிச்சேன். இனி எங்க டைம் 2 மணி ஆயிடுச்சு. மதிய சாப்பாடு தான். அதுக்கு நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா, நம்ம கன்னியாகுமரியில அழகிய மண்டபம்ல லொகேட் ஆயிருக்கிற ஓட்டுப்பிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். கடையோட ஆம்பியன்ஸ் விண்டேஜ் செட்டப்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க என்ன ஆர்டர் பண்ணிருந்தோம்னா ரெண்டு டிஷ் தான், மீன் சட்டிச்சோறு, நான்வெஜ் சட்டிச்சோறு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மீன் சட்டிச்சோறுல பொரிச்ச மீன், அவிச்ச மீன், 4 வகையான கூட்டு, கிழங்கு, அப்பளம், அப்புறம் ரைஸ்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான்வெஜ் சட்டிச்சோறுல பீஃப், மட்டனு, சிக்கனு, முட்டை, கிழங்கு, 2 வகையான கூட்டு, அப்பளம், அப்புறம் ரைஸ்னு வச்சிருப்பாங்க. ரெண்டையுமே சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருந்துச்சு. இங்க நீங்க வந்தீங்கன்னா நான்வெஜ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போற வழியில என்னோட ஃபேவரட் ஸ்பாட் கரும் ஜூஸ் கடைக்கு போய் ஒரு கரும் ஜூஸ் குடிச்சேன். அவ்வளவுதான், இன்னைக்கான vlog ஓவர். மீண்டும் நம்ம இன்னொரு vlogல சந்திப்போம். பாய்.